ஜெகதீஷ், நீங்க ஏன் பவித்ரா கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டீங்க? பின்ன நீங்களும் 2 நாள் லீவ் போட்டு நானும் 2 நாள் லீவ் போட்டா ஃபேக்டரி யார் கவனிச்சுப்பாங்க? அதான் கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஃபேக்டரிக்காக நீங்க இவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னங்க எனக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? நாம ஒரு வேலையை எடுத்தா அதை பொறுப்பாக செஞ்சு முடிக்கணும். அதான் என் பாலிசி. பவித்ராவை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. சுமித்ராவை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் சுமித்ராக்கு என்ன ப்ராப்ளம்? பிரதீப் நல்லா தானே பார்த்துட்டு இருக்கான். இல்ல, ஏதோ நீங்க தான் கொஞ்சம் கோவமா பேசிடுறதா கேள்விப்பட்டேன். நானா? நான் எப்போ சுமித்ராவை திட்டினேன்? ஏதோ பிரச்சனையில சுமித்ராவை கோவமா பேசிட்டீங்கன்னு. ஓ, அதை சொல்றீங்களா? சுமித்ராவை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவ எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கோச்சிக்கிறா. பெரியவங்களுக்கு மரியாதையே கொடுத்து பேசுறது இல்லை. சூழ்நிலையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. அதனால தான் அவளுக்கு ஒரு சின்ன ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு நான் யோசித்தேன். பொதுவாக கோவப்படுறவங்களுக்கு நாம் அதட்டி பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடங்கிடுவாங்க. அதனால தான் ஒரு சின்ன ஷார்ட் ட்ரீட்மெண்ட். தப்பாக ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். அப்படியா? இது கூடவா சுமையால புரிஞ்சுக்க முடியல? சரி, எது எப்படியோ அவ மனசு கஷ்டப்படாம நீங்க தான் பாத்துக்கணும். கண்டிப்பா. ஓகே ஜெகதீஷ், கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு, வீட்டுக்கு கிளம்பணும். நீங்க எப்படி? இல்லை, எனக்கு ஃபேக்ட்ரியில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. நான் அப்புறமா கிளம்புறேனே. ஓகே, ஓகே, பாய். பாய். இந்தாங்க. ஜீவா உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? சொன்னாரு. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு அதை பத்தி எந்த முடிவுமே எடுக்க தெரியல. இதுல முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? எப்படியாவது குழந்தை பெத்துக்கணும்னு முடிவாயிருச்சு. அதை சுமக்கிறது யாரா இருந்தா என்ன? அதே தான் ஆண்டி நானும் சொல்றேன். நமக்கு தேவை குழந்தைய சுமக்கிறதுக்காக ஒரு பொண்ணு. அவ வேற யாராவது ஒரு பொண்ணா இருக்கலாமே. அது நம்ம சந்திராவா இருந்தாதான் என்ன? நம்ம குடும்பத்தோட வாரிசை பெத்து கொடுக்கறவ ஒரு தரம் குறைஞ்சவளா இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கு தகுந்தவளா இருக்கணும். ஆண்டி, அவ வெறும் வாடகை தாய் தானே. குழந்தைய பெத்து நம்ம கிட்ட கொடுக்க வேண்டியது அவளோட கடமை. அதுக்கப்புறம் அவ போய்கிட்டே இருக்க போறா. அவ நம்ம குடும்பத்துக்கு தகுந்தவளா இருக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? நம்ம செலக்ட் பண்ண போற பொண்ணு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவளா இல்லாம இருந்து பின்னாடி அவளால பிரச்சனை வராதுன்னு என்ன நிச்சயம்? நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது ஆண்டி. ஜீவாவோட குழந்தைய சந்திரா சுமக்கிறதுல உனக்கு என்னமா ப்ராப்ளம்? ப்ராப்ளம் அது இல்ல ஆண்டி. வாடகை தாயா ஆகிறதுக்கு சந்திராக்காவை செலக்ட் பண்ணினது எனக்கு என்னமோ அவ்வளவு சரியா படல. சந்திரா படிச்சவ, உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா, நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. அதனால அவ கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்குவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஆண்டி, சந்திராக்காவே இதுக்கு சம்மதிச்சா கூட அவங்க கிட்ட இருந்து இந்த உதவி எதிர்பார்க்கறது எனக்கு என்னமோ சுயநலமா தோணுது. இப்பதான் பவி நீ கரெக்டா பேசுற. அவ இத ஒரு உதவியா எடுத்துக்குவாளே தவிர சுயநலமா எடுத்துக்கவே மாட்டா. எதுக்கும் நீ நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாமா. இதை பார் பவித்ரா, பிரச்சனையே நினைச்சிட்டு இருந்தா அது அதிகமாகுமே தவிர குறையாது. அதை சரி பண்றதுக்கான வழியை தான் யோசிக்கணும். யோசிச்சா எனக்கு எந்த வழியுமே தெரியல அங்கிள். இன்னும் குழப்பம் தான் ஜாஸ்தி ஆகுது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வும் முடிவும் நிச்சயம் உண்டு. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை அங்கிள். எனக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரேடியா தீரக்கூடிய பிரச்சனையும் இல்லை. அதனால இன்னும் கன்ஃபியூஷன் தான் அதிகமாக ஏற்படும்னு தோணுது. நம்பிக்கை இழந்துடாதம்மா. பிரச்சனைன்னு வரும்போது தான் தைரியமாக அப்ரோச் பண்ணணும், போல்டாக ஒரு முடிவு எடுக்கணும். கண்டிப்பாக நல்லதே நடக்குமா. வித்யாவோட மனசில் தோணினது எதுவுமே தப்பு இல்லை. அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ திங்க் பண்ணி பார்த்தா நான் சொன்னது கரெக்டுன்னு புரிஞ்சுப்ப. அங்கிள், அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காதவ இல்லைனா ஆண்டி என்ன நினைக்கிறாங்கன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த முடிவு எடுக்கிறதுனால சந்திராக்கோட லைஃப் பாதிக்கப்பட போகுதுன்னா அதில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஏற்கனவே சந்திராக்கா எங்க ஃபேமிலிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து இந்த கஷ்டத்தை வேற நான் உங்களுக்கு கொடுக்கணுமா? எனக்கு மனசு வரல அங்கிள். ஏமா, நீ நினைக்கிற மாதிரியே சந்திராவும் கஷ்டம்னு நினைப்பான்னு நினைக்கிறையா? இல்லப்பா, பவித்ரா சொல்றது கரெக்ட்.
எனக்கும் சந்திராவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி தோணுது. ஏற்கனவே சுமையோட இருக்கிறவங்களுக்கு மேல மேல கஷ்டத்தை கொடுக்கறது தப்புப்பா. சரிப்பா, என் மனசுல பட்டது அதை சொன்னேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நல்லா யோசிங்க, ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஓகே? ஓகே, எல்லாம் சரியா இருக்கு. ஆனால் லாஸ்ட் வீக் நீங்கள் ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்க்கு பேக் பண்ணி அமிச்சது சரியில்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. சாரி சார், இந்த தடவை பேக்கிங் சரியா இருக்கும். ஓகே, பார்த்துப்பா, மெதுவாக இருக்கீங்க. பெரியசாமி. பார்த்துப்பா, வாங்க சார். என்னாச்சே இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? லோடெல்லாம் திரும்பி வந்துருச்சு. தெரியலைங்க சார், ப்ராடக்டை வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார். ப்ராடக்ட் தான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? ஆமாம் சார். ஏன்னு கேட்டிங்களா? கேட்காம இருக்குமா சார்? ப்ராடக்டை சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க சார். அது மட்டும் இல்லை சார், ப்ராடக்டை திறந்து பார்த்து செக் பண்ணவும் இல்லை சார். இந்த ப்ராடக்டை வேணான்னு சொல்கிறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கும் போல இருக்கு சார். ஏய் சுரேஷ், கார்த்திக் ஒரு கையை பிடிச்சி சொல்லி மனமண்ணு இறக்கி வைங்களப்பா. பார்த்து சீக்கிரம். என்னடா பசங்களா துள்ளி குதிச்சு ஓடியாடுறீங்க? என்ன விஷயம்? அப்போ ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கோம். குட் நியூஸா? என்ன? அப்பா, சந்திராவோட ஃபேக்டரியில தயாரிச்ச பல்ப் எல்லாம் மார்க்கெட்ல விற்க முடியாத அளவுக்கு செஞ்சு அந்த பல்ப் எல்லாம் மறுபடியும் ஃபேக்டரிக்கு அனுப்பிச்சிட்டோம்பா. அவளுக்கு ஹெவி லாஸ். சபாஷ், இது குட் நியூஸ் இல்லடா, வெரி வெரி குட் நியூஸ். போன் எடு. இப்ப கவனி. ஹலோ. ஹலோ சந்திராவா? இந்த நேரத்துல யார் போன் பண்ணவன்னு உனக்கு தெரியும்ல? ஏண்டா கண்ணு, எல்லா பொண்ணுங்கள மாதிரியும் நீயும் ஒழுங்கா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷனோட இருந்துகிட்டு குடும்பம் குழந்தைங்கன்னு சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு ஃபேக்டரி கிட்டன்னு எதுக்கு அலையிற? இப்ப எவ்வளவு கஷ்டப்படுற? இந்த மண்டவலி தலைவலிலாம் உனக்கு தேவையா? குரோசினோ அனாசினோ போட்டுக்கோ. என்னை எதிர்க்கணும்னு ஒரு வெறி, அதனால ஃபேக்டரி ஆரம்பிச்ச, கடையை திறந்த, இப்ப கையை சுட்டுக்கிட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரா மெட்டீரியல்ஸ்லாம் சப்ளை பண்ணுவேன், எனக்கு காசை வெயின்னு வந்து நிற்க போறான். ஃபேக்டரியில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் எல்லாம் எங்க செட்டில்மெண்ட்டை எடுத்து வெயின்னு வந்து நிற்க போறான். உனக்கு அடி மேல அடி. இதெல்லாம் உனக்கு தேவையா? யோசிச்சு பாரு. அதே கம்பெனி மேல ஒரு பைசா கூட கடன் இல்லைன்னு கோர்ட்ல வாதாடினியே, இப்ப பாத்தியா மொத்தமா கடனாளியா வந்து நிக்கிற. உன்னை ஒரு பெரிய கடனாளி ஆக்குனது யார் தெரியுமா? இந்த சுந்தரேசன் தான். சந்திரா, உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குதுமா. இனிமேலாவது இந்த வெட்டி வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டு வேலையை கவனி. ஏய், போஸ் கொடுக்காத, போனவே. பிள்ளைங்களா, இது மட்டும் போதாது. அவ அவமானப்படணும், அசிங்கப்படணும். அவளும் அவ கம்பெனியும் இருந்த இடமே தெரியக்கூடாது. அப்படி ஆக்கணும். அப்பதான் உங்க அப்பா சந்தோஷப்படுவான். சந்திரா, என்ன சந்திரா இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுக்கிட்டு? பிசினஸ்னா இதெல்லாம் சகஜம்தான். நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு வாரத்தை நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். எனக்கு யாரோட ஆறுதலும் தேவையில்லை. என்ன பத்தி கொஞ்சம் கவலைப்படுறதை விட்டுட்டு கம்பெனியை பத்தி கவலைப்படுறீங்களா? என்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும்.
நடந்த தப்பை எப்படி சரி பண்றதுங்கிறத பத்தி கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? என்னம்மா சந்திரா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஆமாம் சார். சரி, மேற்கொண்டு நம்ம என்ன செய்ய போறோம்? அதை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ம், இது எல்லாத்துக்குமே அந்த சுந்தரேசன் தாம்மா காரணமா இருக்கணும். நேருக்கு நேர் என்கிட்ட மோதி பார்க்க முடியாம என் பொண்ணுகிட்ட வீரத்தை காட்டுறான் போல இருக்கு. சார், தொழில்னு வந்துட்டா 1000 விரோதிங்க இருக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமே. அது இல்லப்பா, முதல்ல நமக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் கரெக்டாக நம்ம பேமெண்ட்டை செட்டில் பண்ணி ஆகணும். அப்போ தான் ஃபர்தராக அவங்க நம்மக்கிட்ட பிஸ்னஸ் வச்சுக்குவாங்க, மேற்கொண்டு சப்ளையும் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டாஃபுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தாகணும். எதுவுமே சேல் ஆகலை, கையிலையும் பணம் இல்லை. இந்த நிலைமையில மேற்கொண்டு நாம என்ன செய்ய போறோம், எப்படி செட்டில் பண்ண போறோம், எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. அப்பா, நான் பாஸை வர சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம்ப்பா. ப்ராடக்டை திருப்பி அனுப்புறதுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு. ஆனால் அதுக்கு சரியான ஒரு காரணத்தை அவங்க சொல்லணும். காரணம் உண்மையா இருந்தா அவங்க தாராளமாக அதை திருப்பி அனுப்பலாம். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஃபால்ட்டுமே இல்லை. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு லோட் அனுப்புறதுக்கு முன்னாடி தரோவா செக் பண்ணிட்டு தான் அனுப்புறோம். அந்த லோட மார்க்கெட்டிங்க்கு எடுத்துட்டு போனது யாரு? எப்பவும் போல வினோத் தான் சார் போனாரு. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் குவாலிட்டி சரியில்லைன்னு சொன்னபோது சரியான காரணத்தை கேட்டிருக்கலாமே. சார், அவங்க ஏதோ சம்பந்தம் இல்லாம காரணங்களை சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள சொல்லி என்ன பண்றது? சுந்தரேசன் மாதிரி ஆட்கள் அவங்கள ஆட்டி வைக்கிறாங்க, நடுவில் நாம மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்போ இதுக்கும் அந்த சுந்தரேசன் தான் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுல என்ன சார் சந்தேகம்? லோடு திரும்பி வந்த உடனேயே சுந்தரேசன் இவளுக்கு ஃபோன் பண்ணி தான் சந்தோஷத்தை தெரிவிச்சிருக்கானே. அப்பா, ஃபேக்டரியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. யார் காரணம்னு யோசிக்கிறத விட இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிக்கணும். பிரச்சனையே அந்த சுந்தரேசன் தான் சார். முதல்ல நம்ம அந்த ஆளை சரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு நீங்க சொல்றீங்க? இப்படி கோர்ட்டு கேஸுன்னு நியாயமான வழியில் நம்ம போயிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் அந்த ஆள் நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். நாமளும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ப்ராப்ளம் இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ்லையோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷன்லையோ இல்லை, அந்த சுந்தரேசன் தான். சூழ்ச்சியால் தான் சார் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி சரியில்லைன்னு எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை நம்ப வச்சானோ அதே மாதிரி குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்ஸை நம்ம ரெடி பண்ணி அதில் அந்த சுந்தரேசனோட கம்பெனி லேபிளை நம்ம அட்டாச் பண்ணி மார்க்கெட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஜெயிக்கும். நாம் அந்த ஆளை ஏமாத்தணும்னு இது பண்ணலையே, நம்மளை ஏமாத்தினோன்னா நம்ம ஏமாற்ற போகிறோம், அவ்வளோதான். ஏன் இப்படி தப்பு தப்பாவே ஐடியா கொடுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே யோசிக்க தெரியாதா? நம்மளை ஏமாத்தினவங்கள நாம ஏமாத்துறது தப்பே இல்லை. நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க, நான் இந்த பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காமிக்கிறேன். நோ, இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். தப்பு பண்றவன் ஒரு தடவை 2 தடவை ஜெயிக்கலாம், எல்லாத்துலேயும் எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இந்த ரிஸ்க்லாம் நாம் எடுக்க வேண்டாம். என்ன சார் இது? நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த சுந்தரேசன் நம்ம ஃபேக்ட்ரியே இல்லாமல் பண்ணிடுவான். அப்புறம் நம்ம கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்காக இந்த மாதிரி தப்பான விஷயத்தை செய்ய சொல்றீங்களா? நான் நிர்வாகம் பண்ற இடத்துல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அனுமதிக்க மாட்டேன். போராடுறதுக்கு தைரியம் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி வழியெல்லாம் யோசிப்பாங்க. கரெக்ட் சந்திரா. ஓகே, இப்போ நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு தப்பாக தான் தோணும். நீங்களே பேசி ஒரு முடிவு எடுங்க, நான் வரேன். சுமி, ஹாய் சுமி. பவி, வா வா வா. இப்போதான் வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு வழி தெரிஞ்சதா? ஆமா, நீ மட்டும் வந்திருக்க, ஜீவா வரல? ஜீவா வெளியில போயிருக்காரு, உன்னை பார்க்கணும் போல இருந்தது சுமி, அதான் வந்தேன். உட்கார. அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீ எப்படி இருக்க? என்னாச்சு பவி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. இல்ல, உன் முகமே காட்டி கொடுத்துருச்சு. என்ன ப்ராப்ளம் சொல்லு. சுமி, ஜீவாவும் நானும் சரகேட் மதர் மூலமா குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு எங்க மாமனார் மாமியாரும் சம்மதிச்சிட்டாங்க. நல்ல விஷயம் தானே. எதுக்கு இப்படி ஃபீல் பண்ற? இல்ல, குழந்தை பெற்று கொடுக்கறதுக்காக ஒரு வாடகை தாய் தேவைப்படுவாங்க இல்லையா? ஆமா, இது ஒரு பிரச்சனையா? பணம் கொடுத்தா அதுக்கு 1000 பொண்ணுங்க தயாரா இருக்காங்க. 1000 பொண்ணுங்க தயாரா இருக்காங்க சுமி, ஆனா என் மாமியார் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. ஏன்?
வாடகை தாயா இருக்க போறவங்க நல்ல பொண்ணா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால சந்திரா வாடகை தாயா இருந்தா நல்லா இருக்கும்னு ஆண்டி ஃபீல் பண்றாங்க. எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை சுமி. அதுவும் இப்போ ஆண்டிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால என்னால அவங்களே எதிர்த்து பேச முடியல. பவி, அவங்க நினைக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. சந்திராவை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால தான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. உன் மாமியார் உன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். அதனால அவங்க விருப்பப்படி சந்திராவைய நீ அப்ரோச் பண்ணு. அதுல எந்த தப்பும் இல்லை. நீ ஃபீல் பண்ற மாதிரி சந்திரா இதை வித்தியாசமா எடுத்துக்க மாட்டா. நிச்சயமா ஒத்துப்பா. சுமி, சந்திரா அக்கா ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ல இருக்காங்க. இந்த விஷயத்துல அவங்கள டிஸ்டர்ப் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சந்திரா எப்பவுமே உன் வாழ்க்கையில ரொம்ப அக்கறை எடுத்துப்பா. அவ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நிச்சயமா உனக்காக இந்த உதவி செய்வா. ஹாய் சுமி. ஹாய் பவித்ரா. ஹலோ. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஜீவா எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்காரு. சரி சுமி, நான் கிளம்புறேன். என்னங்க இது, இப்பதான் வந்தேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க? இல்ல, சுமியை பார்த்து கொஞ்சம் பேசின போல இருந்தது. இன்னொரு நாள் ஜீவாவோட வரேன். ஓகே. ஓகே, பாய். வா, நான் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். வா. போதும். என்ன சுமி, இன்னைக்கு பவித்ரா வந்துட்டு போறா? ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு திடீர்னு ஒரு சின்ன குழப்பம். அதான் ஜீவா உங்க அம்மா இதுக்கு சம்மதிச்சு 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. அப்புறம் என்ன குழப்பம் உங்களுக்கு? பவித்ராவுக்கு தான் ஒரு பிரச்சனை இல்லைன்னா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமே. நீங்க சொன்ன மாதிரி அவ கல்யாணம் என்னமோ நல்லபடியாக தான் நடந்து முடிஞ்சது. ஆனா அவ நிலைமையை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவளால எப்பவுமே குழந்தைய பெற்றுக்க முடியாதுன்னு. அது தெரிஞ்சுதானே ஜீவா உங்க அம்மா சம்மதிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. அப்புறம் என்ன? டெஸ்ட் டியூப் பேபி மூலமா குழந்தைய பெத்துக்கிறதுன்னு ஜீவாவும் பவித்ராவும் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன? ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? குழந்தைய சுமந்து பெத்து கொடுக்கறதுக்கு ஒரு வாடகை தாய் வேணும் இல்லையா? கண்டிப்பா. அந்த வாடகை தாயா நம்ம சந்திரா இருக்கணும்னு ஜீவாவோட அம்மா ஆசைப்படுறாங்க. ஏய், நம்ம சந்திராவியா? ஏய், ஏய், என்ன சொல்ற நீ? வாடகை தாயாவா? அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? ஏய், ஏய், என்ன சுமி பேசுற நீ? இதால சந்திராவோட பர்சனல் லைஃப் பாதிக்கும்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டே நீ? அவதான் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டால. ஏய், அதுக்காக இப்படி ஜீவாவோட அம்மா பேசுனது கூட ஓகே. ஆனா நீ இதுக்கு ஆதரிச்சு பேசுற பாரு, அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? வாடகை தாயா தானே இருக்க போறா. தங்கச்சிக்காக இதை கூட செய்ய முடியாதா?